VBS 2026. ஹலோ செல்லங்களா, 4 டேஸும் ஜாலியாக விபிஎஸ்ஸை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 5, டே ஆஃப் கலர்ஸ். இன்றைக்கி உங்களோட டே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபன்னாக, சந்தோஷமாக, கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய விபிஎஸ் இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட விபிஎஸ் கலர்ஃபுல்லாக இருக்குதா? உங்களோட விபிஎஸ்ஸை கலர்ஃபுல்லாக கொண்டாடுங்க. இன்னைக்கு டே 5ஓட தலைப்பு என்னன்னா, தேவன் கண்ணோக்குகிறார். ஹலோ ஜூனியர் கியூட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான வசனம் என்னன்னு பார்ப்போமா? சங்கீதம் 139 அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஹாய் இன்டர்மீடியட் கண்ணுங்களா, இன்னைக்கான வசனம் என்னன்னு பார்ப்போமா? சங்கீதம் 84வது அதிகாரம் 9வது வசனம். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஹலோ சீனியர்ஸ், டே 5க்கான வசனம் பார்த்துடலாமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான ஸ்டோரி என்னென்னா, தேவன் யோனா மீது எப்படி கண்ணோக்கமாக இருந்தார், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை தேவன் நினிவேக்கு போகும்படியாக கட்டளையிட்டார். ஆனால் அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸ்க்கு போகும்படியாக கப்பலில் புறப்பட்டார். அவர் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல் காற்று வீசி அந்த கப்பல் நிலை தடுமாறுச்சு. அப்போ அந்த கப்பலில் இருந்த மக்கள் எல்லாருமே பயந்தாங்க. அப்போ யோனா நான் கீழ்ப்படியாதனால தான் இப்படி நடக்குது, என்னை கடலில் தூக்கி போடுங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னார். அப்போ அந்த மக்கள் அவரை கடலில் தூக்கி போட்டாங்க. அப்போ ஒரு பெரிய மீன் யோனாவை முழுங்கிருச்சு. அந்த பெரிய மீனோட வயிற்றுக்குள்ள யோனா 3 பகல் 3 இரவு இருந்து ஜபித்தார். 3ஆவது நாளோட முடிவில் அந்த பெரிய மீன் யோனாவை கரையில் கக்கிருச்சு. அதுக்கப்புறம் யோனா நினிவேக்கு புறப்பட்டு போனார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஏசப்பாவை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் ஆண்டவர் நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை செம்மையான வழியில் நடத்துவார். நம் மீது ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக வசனம் படித்தாச்சு, ஸ்டோரி படித்தாச்சு. அடுத்து என்ன? சாங்ஸ் தானே, பார்த்துடலாமா?